இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈத் ஸ்பெஷல் டெசர்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பிரெட், பால், சர்க்கரை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், தண்ணி, ரோஸ் வாட்டர், கண்டென்ஸ்ட் மில்க். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட சைட்ஸை கட் பண்ணிட்டு அதை முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு பேனில் 100 ml தண்ணி சேர்த்து 50 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஏலக்காய் சேர்த்து கேஸை ஆஃப். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் பொங்கி வர வர அதோட ஆடையை சைட்லேருந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், 4 முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரப்டி தயாராகிடுச்சு. ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு சேர்த்து நல்லா 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் நல்லா டோஸ்ட் ஆகணும். இப்போ செஞ்சு வச்ச ரபடியை ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஜீராவில் டிப் பண்ணிவிட்டு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ரபடி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பிரெட்ஸை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேலே ரபடி சேர்த்து பிஸ்தா பாதாம் கிரேட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான ஷாஹி டுக்டா சர்வ் பண்ண ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.